everyone, welcome to our channel. இந்த வீடியோல 10th standard English Unit 1 Life poem ஓட appreciation questions பார்க்கலாம், paragraph question பார்க்கலாம். அதே மாதிரி இந்த அதாவது எக்ஸ்ட்ரா questions-ஆ கேக்குறாங்க இல்லையா, இதை கொடுத்துட்டு rhyming words, rhyming scheme, figure of speech, alliterated words, paraphrase sometimes கேக்குறாங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துடலாம். ஓகேங்களா? Read the following lines from the poem and answer the questions that follow. நமக்கு வந்து இதோட பிக்சர்ஸும் நான் வந்து வாட்ஸ்அப் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் காப்பி பண்ணுறதா இருந்தால் காப்பி பண்ணிக்கோங்க, கைடு இல்லாதவங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நாட் ஹரியிங் டு நாட் டர்னிங் ஃப்ரம் த கோல் வித் ஃபார்வர்ட் ஃபர்ஸ்ட்டு அப்ரிசியேஷன் லைன் வந்து இது கேட்டிருக்காங்க. லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். இதோடது whom does the word me refer to? இந்த இடத்துல இந்த me அப்படின்றது let me இருக்கு இல்லையா, the word me refers to the poet Henry van Dyke. அடுத்தது what kind of life does the poet want to lead? அப்படின்னும் போது அதுக்கான ஆன்சர், the poet wants to lead his life with forward face and unreluctant or willing soul. ஸோ தைரியமாக வந்து எதுனாலுமே வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி, சரிங்களா? அதாவது ஃபார்வர்டாக நம்ம வந்து பின்னாடி இப்படி போகாமல் ஃப்ரண்ட் ஃபார்வர்டாக இது போகிற மாதிரி. Then why do you think the poet is not in a hurry? The poet himself says not hurrying to. He focused chases his goal without a hurry. So I think he is not in a hurry. ஸோ அவர் வந்து ரொம்ப வேகமாக ஹரிபரியாக நம்ம கிளம்புவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ அவருக்கு நல்ல தெளிவாக இருக்குது அவரோட கோலை எப்படி வந்து அதை வந்து அந்த கோலை சேஸ் பண்ணி போகிறது. ஓகேங்களா? அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு எப்படி சேஸ் பண்ணணுன்றது, சேஸ்னால் அப்படி தோர்த்து, அதாவது அதை நான் வந்து அச்சீவ் பண்ணிடணும் அப்படின்றது. ஸோ அதனால் he is not in a hurry. தென் செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, அதுதான் நாட் ஹரியிங் டு இது இருக்கு இல்லையா, why do you think, இந்த ரெண்டு கொஷின். what should one not mourn for? One should not mourn for the things that disappear or the things that one had lost in the past. ஸோ ஒன் ஷுட் நாட் மோர்ன் த திங்ஸ் தட் டிஸப்பியர். ஸோ நமக்கு டிஸப்பியர் ஆகிடுது, கிடைக்கல அப்படின்னும் போது, இல்லை நம்ம வந்து ஒரு இதை வந்து பாஸ்ட் லைஃப்பில் இழந்துட்டோம், நம்மளால் அதை செய்ய முடியல, அதை வந்து அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா அதை பற்றி புலம்பாமல் அதை அப்படியே வந்து குவிட் பண்ணிவிட்டு அடுத்து இருக்க போகிறத பார்க்கணும், சரிங்களா? இதுதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு இந்த டிம் பாஸ்ட், இது ரெண்டு முடிஞ்சிச்சிங்களா. தேர்டு இந்த டிம் பாஸ்ட், இந்த 4 லைன்ஸ் கொடுத்துட்டு வாட் டஸ் த போயட் மீன் பை த ஃப்ரேஸ் இன் த டிம் பாஸ்ட்? இந்த டிம் பாஸ்ட் அப்படின்னா அன்ஹாப்பி ஆர் அன்பிளசன்ட் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ், ஒரு கசப்பான அனுபவம். அடுத்து வாட் ஷுட் இஸ் த போயட் அஃப்ரைட்? இஸ் த போயட் அஃப்ரைட் ஆஃப் ஃபியூச்சர்? ஃபியூச்சரை பற்றி அவருக்கு ஒரு பயம் இருக்குங்களா? நோ, த போயட் இஸ் நாட் அஃப்ரைட் ஆஃப் ஃபியூச்சர். தென் ஃபோர்த் அப்ரிசியேஷன் கொஷின். ஸோ let the way wind up the hill or down, over rough or smooth, the journey will be joy, still seeking what I sought but a boy, new friendship, high adventure and a crown. இந்த 4 lines கொடுத்திருக்காங்க. How is the way of life? The way of life goes up the hill or down. அடுத்தது அண்ட் ரஃப் ஆர் ஸ்மூத், அது எப்படி வேணால் இருக்கலாம், ஒரு மாதிரி மேடும் பள்ளமாக இருக்கலாம், இல்லை ரஃப் கரடு முரடான பாதையாகவும் இருக்கலாம். நம்மளோட லைஃபோட வழி எப்படி நம்மளால் சொல்ல முடியுமா? இல்லை. ஹவு ஷுட் பி த ஜேர்னி ஆஃப் லைஃப்? அந்த ஜேர்னி ஆஃப் லைஃப் எப்படி இருக்குன்னா, ஷுட் பி ஜாய்ஃபுல், ரொம்ப சந்தோஷமாக. அடுத்த கொஷின், மை ஹார்ட் வில் கீப், இந்த 2 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட் கைண்ட் ஆஃப் quest does the poet seek here? The poet seeks for the courageous quest. What is the poet's hope? poetோட hope that life's last turn will be the பெஸ்ட்டாக இருக்கணும், கடைசி டேர்ன் வந்து பெஸ்ட்டாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த டிம் பாஸ்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, இதோட ரைமிங் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபியர், அதாவது ஹோல், டோல். நெக்ஸ்ட்டு ஃபியர், சியர். அப்போ இதுக்கான ரைமிங் வேர்ட்ஸ் நம்ம சொல்லிட்டோம். ரைமிங் ஸ்கீம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஏபிபிஏ. அதுக்கு அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா, லெட் மீ பட் லிவ், அந்த ஃபர்ஸ்ட் இதில் இருக்கும். இதோட ரைமிங் வேர்ட்ஸ் ரைமிங் ஸ்கீம் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன, சோல் கோல் வருதுமா, இயர் டிஸப்பியர். ஸோ ஏபிபிஏ, இதுதான் ரைமிங் ஸ்கீம். ஓவருங்களா? நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் கொஷின். டிஸ்கிரைப் த journey of life as depicted in the poem by Henry van Dyke, or what are the positive aspects mentioned in the poem life?
poem வந்து life, poet Henry Van Dyke. இதோட theme வந்து live the life joyfully. The poem Life was written by Henry Van Dyke. It is a sonnet. It reflects the poet's point of view about life. He wants to lead a happy, focused life with a forward face and an unreluctant soul year to year. He wants neither to hurry nor to move away from his goal. ஸோ இது எப்படின்னா வந்து அவர் வந்து ஒரு ஹாப்பியான லைஃப் வாழணும், அதே மாதிரி ஒரு கோல் இருக்கணும் இல்லையா. ஸோ என்ன நடந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும், வித்ட்ரா பண்ணக்கூடாது, பேக் வரக்கூடாது. ஹீ இஸ் நாட் வரிட் அபவுட் த லாஸ்ட் திங் இன் த பாஸ்ட். ஸோ கடந்த காலத்தில் எது இழந்திருந்தாலும் அதை வந்து கவலை வேண்டாம். நாட் அஃப்ரைட் ஆஃப் த அன்னோன் ஃப்யூச்சர். நமக்கு தெரியாத அந்த ஃப்யூச்சர், எதிர்காலத்தை பற்றி நாம் ஏன் வந்து பயப்படணும்? ஸோ அந்த பயம் வேண்டாமே, அன்னோன், நமக்கு தெரியாத ஃப்யூச்சர். He wants to live his life with a whole and happy heart which cheerfully travels from youth to old age. He is not worried about the path of his life. It may go up or down the hill, be rough or smooth, but the journey will be joyful. ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம், ரொம்ப கரடுமுடா பாதையை கடக்கலாம் அந்த லைஃப்பில். ஸோ எப்படி இருந்தாலும் அந்த ஜேர்னி எப்படி இருக்கணும்னா சந்தோஷமாக இருக்கணும். எல்லாத்தையுமே நம்ம வந்து எப்படி டேக்கிள் பண்ணணும், எப்படி நம்ம வந்து அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றது நம்ம கிட்ட தானே இருக்குது. அது மாதிரி he will continue to seek new friendship, high adventure and a crown which he wanted as a boy. His heart will remain courageous to pursue his desires. He optimistically hopes that the last turn in his life's journey will be the best. Moral: life is a game, play it. Life is a challenge, face it. இது paragraph question. நமக்கு நீங்கள் ஜென்ரல் paragraph வேணும்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி எழுதுனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். Introduction. The poem Life was written by Henry Van Dyke. It is a sonnet. Henry Van Dyke was an American author, poet, educator and clergyman. The poem Life is the poet's reflection on his life. He shares his point of views on the most important things in life. நான் சொல்வேன் இல்லைங்களா, போயம் பேராகிராஃப் கொஷின் எழுதுனீங்கன்னா இந்த மாதிரி அந்த கொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். சைட் ஹெட்டிங் பாருங்கள், the poet's wish. அந்த போயமோட லைன்ஸ் கொடுத்துட்டு the poet wants to lead a happy focused life with a forward face and an unreluctant soul year to year. He wants neither to hurry nor to move away from his goal. He does not want to mourn for the things that he has lost in the past. ஸோ பாஸ்டில் அவர் எழுந்ததுக்கு எந்த ஒரு புலம்பலும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஹீ டஸ் நாட் ஹோல்ட் பேக் ஃபார் த ஃபியர் ஆஃப் ஃபியூச்சர். ஸோ அதை தெரியாத ஃப்யூச்சரை பற்றின பயமும் வேண்டாம். த போயட் வாண்ட்ஸ் டு லிவ் ஹிஸ் லைஃப் வித் எ ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட் விச் சீஃபுல்லி ட்ராவல்ஸ் ஃப்ரம் யூத்லேருந்து ஓல்ட் ஏஜ். போயட்டோட ஜேர்னி. ஸோ இந்த 2 லைன்ஸ் எழுதிட்டு இந்த கொட்டேஷன் எழுதிக்கோங்க, போயம் லைன்ஸ். தேர்ஃபோர் ஹீ இஸ் நாட் வரிட் அபவுட் த பாத் ஆஃப் ஹிஸ் லைஃப். இட் மே கோ அப் ஆர் டவுன் த ஹில், be rough or smooth, but the journey will be joyful. The poet will continue to seek new friendship, high adventure and a crown which he wanted as a boy. இப்போ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி இந்த பேராகிராஃப் கொஷினை இந்த கொஷினுக்கான லைன்ஸ் அப்படியே இருக்குது. எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து சைட் ஹெட்டிங்ஸ், இந்த போயமோட லைன்ஸ். ஸோ இதை கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் ப்ரெசன்டேஷன். ஸோ இதுதான் நம்ம சொல்கிறது, சென்டம் ஸ்கோர் பண்ணுறவங்க எல்லாருமே இது ஜஸ்ட் ஈஸி. இந்த மாதிரி கொட்டேஷன்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். The poet's hope. My heart will keep the courage of the quest and hope the road's last turn will be the best. The poet's heart will remain courageous and continue to search the ways to pursue his desires. He hopes that last turn in his life journey will be the best. Life will bring good thing in the end. Conclusion. Thus the poet gives a picture of an ideal life. Life is a journey. We must always go forward and never look back. We should be confident and optimistic. Moral: love the life you live, live the life you love. ஓகேங்களா? ஸோ இது ஜென்ரல் பேராகிராஃப். அதே மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமும் கவர் ஆச்சு. அதனால் நீங்கள் இந்த சைட் ஹெட்டிங்ஸ், எக்ஸ்ட்ரா இன்ட்ரொடக்ஷன், கன்க்ளூஷன், அடுத்து இந்த போயம் லைன்ஸ் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் சூப்பராக இருக்கும். ஸோ ப்ளீஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.